நேயர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் நச்சு 4 கேள்வி செய்தி தொகுப்பில் தற்போது நம்மிடையே திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார். அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச போகும்போது அதிமுகவுடைய இனிமேல் எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக கூட்டணிக்கு தான் வெற்றி, திமுகவிற்கு இறங்கு முகம் தான் என சொல்றாரு. அவர் அப்படி சொன்னால் தான் அவருக்கு நீடிக்க முடியும். அவர் கூட இருக்கவங்களை காப்பாற்றுக்கிறதுக்காக அவர் முதல்ல அவர் கட்சியை காப்பாற்றிட்டோம். நீங்களாம் ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார், அவர் திஆர் ஜெயிலுக்கு போக போகிறாருன்னு சொல்லிட்டு. அதனால் முதல்ல அவங்களுக்குள்ளே இருக்க சண்டையை தூக்கிட்டு அப்புறம் எங்கள் பக்கம் வரட்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது தற்போது ஒரு அமைச்சர் குற்ற வழக்கில் தண்டனை தீர்ப்பு பெற்றிருக்கிறார், இன்னும் பல அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றம் சுமத்துறாரு. அவர் சொல்கிறது ஒன்று மறந்துடக்கூடாது, அவங்க தலைவி ஜெயலலிதாவே தண்டனை வாங்கணும் தான். அதுக்கு பிறகு அவங்க அரசியல் நடத்தலையா, கட்சி நடத்தலையா? ஆனால் எங்கள் கட்சி தலைவர் மேலே எந்த குற்றச்சாட்டு இது வரலாம் சொல்லலை, எதுவும் இல்லை. இப்போ முதல்ல இப்போ ஒன்று வந்துருக்கு, அது கூட கீழ்கோர்ட்டில் விடுதலை ஆகி நீதிமன்றமே பார்த்து இதை விசாரித்து நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். இடைக்காலமாக அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கே தவிர இந்த செய்தி நிரந்தரமாக இருக்காது. நிச்சயமாக நீதி வெல்லும், உச்ச நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். தமிழகத்தை ஒரு பொம்மை முதல்வர் தான் ஆட்சி செய்கிறான்ட்டு ஒரு கடுமையான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மேலும் திமுக ஊழல் செய்வதே சாதனையாக வச்சுருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாரு. இது அவர் சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது. அதாவது அவர் அவங்க கட்சியே ஊழல் கட்சின்றது ஊர் உலகத்துக்கும் தெரியும். அவங்க இவர் எப்படி இருந்தார், எப்படி பணம் சேர்த்தார், என்ன பண்ணார், இவர் மேல் எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருந்தது எல்லாம் தெரியும். ஆக அதாவது மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு பேசக்கூடாது. மக்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கிறாங்க. யார் யார் யோகியதை என்னன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இவர் யார், இவர் ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன பண்ணார், இவர் பதவியை காப்பாற்றிக்கணும் எத்தனை கோடி செலவு பண்ணார், கூவாத்தூரில் அந்த நடைபெற்ற அந்த கூட்டத்தில் என்னென்ன நடந்தது, இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். அந்த பணம்லாம் எங்கேருந்து வந்தது, இவர் வீட்டிலேருந்து வந்ததா? அந்த பணம்லாம் எங்கேருந்து கொண்டு வந்து யார் கொடுத்தாரு, எப்படி வந்தது, வாட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் இன்கம், இதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்களா? இதெல்லாம் போட்டு காட்டுவோம் நாங்கள். இப்போ நாங்கள் ஆட்சி பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இதை பற்றியெல்லாம் ரொம்ப பேசுறது கிடையாது. இனி பேச வேண்டிய சூழ்நிலை வரும், பேசுவோம். பாஜக கூட்டணியில் அதிமுக விலகியது முதல்வருக்கு தூக்கம் போச்சு. அவர் ஓட்டு சிதறிடும்னு சொல்லிட்டு அவர் அஞ்சுறாரு, சிறுபான்மையர் ஓட்டுலாம் சிதறிடும் சொல்லிட்டு அவர் அஞ்சுறாருன்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு சிறுபான்மையர் கூட எடப்பாடி பின்னாடி போக மாட்டாங்க. காரணம், அவங்க செஞ்ச துரோகம். இந்த சிஏ சட்டம் நிறைவேறந்தே எடப்பாடி ஆள் தான். அவருக்கு சொல்லி இந்த ஓட்டை மாற்றி போட்டிருந்தா நிச்சயமாக சட்டமே ராஜ்யசபாவில் நிறைவேறியிருக்காது. ஆக இது எப்படி சிறுபான்மை மறந்துடுவாங்க? இவர் நான் கேட்குறேன், இவ்வளோ தீர்மானம் போட்டிருக்காருல்ல, ஒரு தீர்மானத்திலாவது பிஜேபியை கண்டித்து போட்டிருக்காரா? கண்டிக்கிற தைரியம் இருக்குதா? சும்மா கூட இருக்கவங்களை ஏமாத்துறதுக்காக, ஏன்னா அவங்க கூட இருக்கவங்க போயிடக்கூடாதுன்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் தேர்தலில் நிச்சயமாக சொல்கிறேன், பிஜேபி இல்லாமல் அவங்க நிற்க மாட்டாங்க. இது உறுதியானது, உறுதியில் உறுதி. வெள்ள பாதிப்புகளை அதிமுக ஆட்சி காலத்தில் சரியான முறையில் செஞ்சோம். ஆனால் திமுக வெள்ள பாதிப்புகளை சீர் செய்வதில் ரொம்ப மெத்தனமாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர். எல்லா மக்களுக்குமே தெரியும், ஒரு முதலமைச்சர் தூங்கியதால் சென்னையில் ஏறத்தாழ ஒரே ராத்திரியில் 200 பணம் வந்தது. ஆனால் இந்த முதலமைச்சர் விழித்திருந்த காரணத்தினால்தான் மக்களை காப்பாற்றப்பட்டு, அது மட்டும் இல்லை, அப்போ நடந்தது வெறும் மழை தான். இந்த மழையோடு சேர்த்த ஒரு புயல். இதை ரொம்ப கன்வீனியண்ட்டாக எல்லாம் மறந்துடுறாங்க. ரெண்டும் சேர்ந்து வரும்போது கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். கட்டப்பட்ட வடிகால் மூலமாக கடலுக்கு தான் போய் தண்ணி சேரணும். அந்த கடல் தண்ணி உள்வாங்காமல் திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்கும்போது சில நிகழ்ச்சி நடந்து ஒரே நாள் 2 நாட்களுக்குள்ளாக சென்னை நார்மல்சிக்கு வந்ததா இல்லையா? இவரே விட்டு வெளியில் வந்தாரா இல்லையா? ஆனால் அவங்க ஆட்சியில் வர முடிஞ்சுதா? எத்தனை நாள் ஆச்சு? எப்படி இருந்தாங்க மக்கள்? ஒரு பாக்கெட் பாலுக்கு எப்படி டி நகரில் தான் அலைஞ்சாங்கன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். மறந்துட மாட்டாங்க, அவரை சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க. ஆனால் இதுவரையில் 50-60 ஆண்டு காலம் இல்லாத ஒரு நிலை சென்னைக்கு ஏற்பட்டது. அதேபோல் 100 வருஷத்துக்கு பிறகு தூத்துக்குடி போன்ற இடங்களில் மழை பெஞ்சிருக்கு. ஆக இந்த அரசு செயல்பட்ட காரணத்தினால்தான் இவ்வளோ சீக்கிரம் நார்மல்ஸுக்கு வந்தது.
இவங்க ஆட்சியில் நார்மல்சிக்கு வந்தது எத்தனை நாள் ஆச்சுன்றது கணக்கு சொல்லட்டும், பொதுமக்கள் கேளுங்க. அதாவது பொதுவாக பேசணுன்றதுக்காக பேசுகிறாங்க. பொதுமக்கள் மத்தியில் தண்ணி வந்ததுன்னா கொஞ்சம் ஆத்திரம் வரதான் செய்யும். ஆனால் இப்போ அந்த 2 நாளுக்குள்ளே அதை உணர்ந்துட்டாங்க. ஒரு சில இடங்களை தவிர 100க்கு 90 இடங்கள் 95 இடங்களில் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நார்மல்சி வந்துடுச்சு. ஒரு சர்க்கார் எப்படி செயல்பட்டதுன்றதை இரவு பகலாக எல்லா துறையை சார்ந்தவர்கள், மின்துறை சார்ந்தவர்கள், மாநகராட்சியை சார்ந்தவர்கள், மாவட்டத்திலெல்லாம் வந்து உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சாங்க. அதனால தான் இந்த சென்னை மாநகரம், ஏன்னா சென்னை மாநகரத்துடைய மக்கள் தொகை எவ்வளோன்றது பார்க்கணும். எப்படிப்பட்ட ஒரு நகரமாக இது இருக்குது, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அது இவ்வளோ பெரிய நகரத்தை எவ்வளோ சீக்கிரம் நார்மல்சி கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் மனசாட்சியோடு பேசணும். நம்முடைய பல்வேறு கேள்விகளுக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பதிலளித்துள்ளார். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு பிரபலத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.